2026 தேர்தல் சூழல் சூடுபிடிக்கிறது. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முஸ்லிம் அமைப்புகள் அரசியல் கட்சிகளிடம் முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. முஸ்லிம் சமூகத்தினருக்கு அதிக தொகுதிகளில் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தற்போதைய சட்டமன்றத்தில் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் குறைவாக இருப்பதாகவும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசியல் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் இவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தேர்தல் கூட்டணியிலும் வேட்பாளர்கள் தேர்விலும் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி, ஆனால் அதிகார பகிர்வு இல்லை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2026 தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி தொடரும் என தெளிவுபடுத்தியுள்ளார். ஆனால் அதிகார பகிர்வு என்ற கருத்தை அவர் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். தமிழ்நாட்டில் அந்த நடைமுறை பொருந்தாது என்றும் கூட்டணி வெற்றி பெற்றால் திமுக தலைமையே அரசு அமைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் அதிமுகவும் பாஜகவுடன் இணைந்து 2026 தேர்தலை எதிர்கொள்ளும் முயற்சியில் உள்ளது. எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக அரசின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வருகிறது. கூட்டணி உறுதிப்படுத்தும் பேச்சுவார்த்தைகளில் விரைவில் முடிவடையும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக கட்சி திருவிடந்தையில் நடத்திய பூத் கமிட்டி மாநாடு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் டிஜிட்டல் பிரச்சார யுத்தம், இளைஞர் அணியின் செயல் திட்டம் மற்றும் சமூக ஊடகங்களின் பயன் குறித்து விரிவான ஆலோசனைகள் நடைபெற்றன. 2026 தேர்தலை முன்கூட்டியே குறிவைத்து கட்சி தளவாடத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் சமீபத்திய பட்ஜெட்டை எதிர்த்து இடதுசாரி கட்சிகள் மற்றும் தொழில் சங்கங்கள் இன்று நாடு முழுவதும் வேலை நிறுத்தம் நடத்துகின்றன. விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பல மாநிலங்களில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற வருகின்றன. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் விசில் கொண்டு வர தடை விதிக்கப்பட்டது அரசியல் விவாதமாக மாறியுள்ளது. டிவிகே கட்சி இது அரசியல் அச்சத்தின் விளைவு என திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ளது. அரசு தரப்பில் இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவன் பாஜக நாடாளுமன்றத்தை சரியாக நடத்த விருப்பமில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் குரலை அடக்க முயற்சி நடக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். இது தேசிய அரசியலில் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைப்பை மீண்டும் பேசுபொருளாக மாற்றியுள்ளது. தமிழகத்தில் முக்கிய கட்சிகள் அனைத்தும் 2026 தேர்தலை முன்னிட்டு தரவுதள சேகரிப்பு, வாக்காளர்கள் தொடர்பு மற்றும் கூட்டணி அமைப்பு போன்ற பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. சமூக ஊடகங்கள் மற்றும் தரைமட்ட அமைப்புகள் மீது கூடுதல் கவனம் செலுத்தப்படுகிறது.